மனநிலைக்கும் செக்ஸுக்கும் மிக மிக ஆழ்ந்த தொடர்பு இருக்கு. மற்ற எந்த நோய்களுக்கும் அப்படி இல்லை. அதான் முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டைஃபாய்டு ஜுரம் இருக்கு. நீங்க மனநிலை நம்ம இறந்து போயிடுவோம்னு மனநிலையில் இருந்தாலும், நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சாலும், கரெக்டான மருந்தை கரெக்டான நேரத்தில் கொடுத்தோம்னா அவங்க அந்த நோயிலேருந்து வரலாம். கொரோனா, டைஃபாய்டு. ஆனா உங்களுக்கு செக்ஸ் பண்ணணும்னா வெறும் வயகரா போன்ற மாத்திரைகளை போட்டா மட்டும் உங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. ஏன்னா சாதாரண ஒரு 20 வயது சாதாரண வாலிபன் கூட கார் டிரைவ் பண்றாரு, இல்ல இன்னொருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இல்ல நம்ம கூட உட்கார்ந்து ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காருன்னா அவருக்கு விரைப்புத்தன்மை வராது. ஏன் வராது? வயகரா போட்டாலும் வராது. மூளையிலிருந்து நைட்ரிக் ஆக்சைடு என்ற ஒரு கெமிக்கல் சுரக்கணும். அது சுரந்த பிறகு தான் அது ஒரு சைக்கிள் இருக்கு. PDE5 சைக்கிள். அது அந்த சைக்கிள் ஆரம்பிச்ச பிறகு தான் ரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு போகும். அந்த ரத்த ஓட்டத்தை குறையாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மருந்துகள் எல்லாம் உதவி பண்ணும். அதனால மனநோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள், மன பாதிப்புக்குள்ளானவங்க எல்லாருக்குமே இந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கிறது ரொம்ப ரொம்ப வெகுவாக குறைஞ்சு போயிடும். அதனால தான் ஆணுறுப்பை பற்றிய கவலைப்படுற ஆண்கள், எனக்கு விரப்பு இல்லையே விரப்பு இல்லையேன்னு கவலைப்படுற ஆண்களுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்தாலும் பல நேரம் ஏன் விரப்புத்தன்மை வர்றதில்லைன்னா, அந்த நைட்ரிக் ஆக்சைடு மூளையிலேருந்து சுரக்கிறது இல்லை, அவங்க பயத்தினால. அதனால் நல்ல மருந்துகள் எடுத்தாலும் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மனநிலைக்கும் விரைப்புத்தன்மைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு.